செப்டம்பர் 18ஆம் தேதி ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திருப்பதி லட்டுல கலப்படம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொன்னாரு. அடுத்த நாளே இது தொடர்பான ஒரு ஆய்வக அறிக்கை வந்தது. அந்த ஆய்வக அறிக்கையில இந்த திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல மாட்டோடைய கொழுப்பு, லார்டு பன்றியோட கொழுப்பு, செத்த விலங்குகளோட கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வெளிவந்தது. அன்னிலிருந்து இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இது தொடர்பா மத்திய அரசு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க விசாரணைக்கும் அனுமதிச்சிட்டாங்க. இது குறித்து ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சனாதனம் மேல நாளுக்கு நாள் தாக்குதல் நடந்துட்டு இருக்குது, இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாஜகவினர் எல்லாருமே ஹிந்து கோயில்கள் மட்டும் அரசனுடைய கட்டுப்பாட்டு கீழே எதனால் இருக்கு, ஹிந்து கோயில்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கிறனால தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாஜகவினர் எல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி ஹிந்துக்களை முடிச்சு கட்ட பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் சொல்றதுக்கு ஏற்ப ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ ஆதாரம் வந்திருக்கு. அந்த வீடியோ ஆதாரம் குறித்தும் திருமல திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் நேத்து ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. அந்த பிரஸ் மீட்ல ஏர் டெய்ரி நிறுவனம் தான் தரமில்லாம நெய்ய திருப்பதிக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. இது தொடர்பா ஏர் டெய்ரி நிறுவனம் என்ன சொல்றாங்க, இந்த இஷ்யூ இப்ப எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சனாதனம் தொடர்ச்சியா தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு வருது. இதை தடுக்கிறதுக்கு ஆந்திராக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சனாதன தர்ம ரக்ஷணா வாரியம் கோயில்களை நிர்வகிக்க அமைக்கணும் அப்படின்னு அவரு தெரிவிச்சிருக்கிறாரு. பாஜகவினர் எல்லாருமே சர்ச்சு மசூதி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் அரசனுடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு, அப்ப கோயில்கள் மட்டும் ஏன் அரசோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா ஆர்டிகல் 25, 26 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்த ஆர்டிகல் 25 and 26 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் freedom of faith without external interference சொல்லுது. இது மசூதிக்கும் தேவாலயத்துக்கும் செல்லும் போது ஏன் ஹிந்து கோயில்களுக்கு மட்டும் செல்லாதா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே வழிபாட்டு தலங்கள்ல ஹிந்து கோயில்களுடைய கோயில் மட்டும்தான் அரசனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது குறித்து ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஒருவேளையா நேற்று பிரஸ் சந்திச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல சந்திரபாபு நாயுடு கடவுளை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய பொலிட்டிக்கல் கெயினுக்காக மதத்தை இவர் யூஸ் பண்றாரு, நான் இந்தியாவினுடைய பிரதமருக்கும் தலைமை நீதிபதிக்கும் ஒரு லெட்டர் அனுப்ப போறேன், அந்த லெட்டர்ல சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஒரு போலியான விஷயத்தை எம்எல்ஏ சொல்றாரு, அவர் மேல ஏன் இன்னும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு நான் கேட்க போறேன் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தரப்புல இருந்தும் இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து தெலுங்கு தேசம் கட்சியினர்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி ஏமாத்துறாரு, அவர் நடிக்கிறாரு, எப்பெல்லாம் அவர் ஆட்சி இருக்கோ அப்பெல்லாம் ஹிந்துக்களுக்கு எதிரான செயல்பாடுகள்ல அவர் ஈடுபட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 2020ல 400 வருஷம் பழமையான ராமர் சிலை ராம தீர்த்தத்துல உள்ள ஒரு கோயில்ல சேதப்படுத்தி இருக்கு. அப்பவே சந்திரபாபு நாயுடு 2020லே சொல்லியிருக்கிறாரு, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு 120 கோயில்கள் சேதப்படுத்தி இருக்கு அப்படின்னு அவர் ஏற்கனவே சொன்னாரு. 2020லேயே 120 கோயில் சேதப்படுத்தப்பட்டிருக்குன்னா இப்போ 2024 வரைக்கும் எத்தனை கோயில்கள்லாம் சேதப்படுத்தி இருக்குமோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கோதாவரி மாவட்டத்துல 100 வருட பழமையான லட்சுமி நரசிம்ம அந்த கோயிலுக்கு சொந்தமான தேர் கொளுத்தப்பட்டிருக்குது. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்துல திருப்பதியை சுத்தி எல்லா இடங்கள்லயுமே தேவாலயம் அமைச்சாரு, இவருதான் அதற்கு காரணம். அதனால ஜெகன்மோகன் ரெட்டி தெரியாமல்லாம் கிடையாது, தெரிஞ்சே தான் இந்த லட்டுல கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெலுங்கு தேசம் கட்சியினர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப இவ்வளவு விஷயம் சொல்றீங்கல்ல, நந்தினி கான்ட்ராக்ட் கரெக்டா தானே போயிட்டு இருந்தது, நெய் அவங்க கரெக்டா தானே தயாரிச்சுட்டு இருந்தாங்க, நந்தினி நிறுவனத்தினுடைய கான்ட்ராக்டை ஏன் ரத்து பண்ணீங்க, யார் இந்த புதுசா இந்த திண்டுக்கல் சப்ளையர், இந்த திண்டுக்கல் சப்ளையருக்கு நீங்க ஏன் இந்த கான்ட்ராக்டை கொண்டு போய் கொடுத்தீங்க, நீங்க சொல்ற மாதிரி நாங்க இந்த கோயில் விஷயத்துல எல்லாம் அரசியல் செய்ய மாட்டோம், எங்களுடைய கட்சி தலைவர் அதாவது சந்திரபாபு நாயுடு குறித்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அலிப்பிரி அட்டாக் நடந்தது, மாவோயிஸ்ட் எல்லாம் சந்திரபாபு நாயுடுவை பாம் வச்சு கொல்ல முயற்சி பண்ணாங்க, அதுல இருந்து சந்திரபாபு நாயுடு காப்பாற்றப்பட்டாரு, சந்திரபாபு நாயுடுவே பல இடங்கள்ல வெங்கடாஜலபதியால தான் நான் காப்பாற்றப்பட்டேன்னு பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அதனால கோவில் விஷயத்துல எல்லாம் நாங்க அரசியல் செய்ய மாட்டோம், இது எங்களுடைய டாப் பிரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயல் அதிகாரி ஷியாமலா ராவ் நேத்து பிரஸ் சந்திச்சாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடியே நெய்யோட தரத்தை நான் செக் பண்ணி பார்க்கும்போது நெய் தரம் இல்லாம இருந்தது, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நெய் எல்லாம் தரமா ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்களுடைய சப்ளையர்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னோம். 4 சப்ளையர்ஸ் நெய்யோட தரத்தை உயர்த்திட்டாங்க, ஒருத்தங்க மட்டும் நெய்யோட தரத்தை உயர்த்தவே இல்லை, அவங்க தான் ஏஆர் டெய்ரி நிறுவனம், திண்டுக்கல்ல சேர்ந்த இந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் அவங்களுடைய தரத்தை உயர்த்தவே இல்லை, அதனால லேப்ல கொடுத்து இந்த நெய்யை சோதிச்சோம், இந்த லேப் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இது குறித்து ஷியாமலா ராவ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெய் தயாரிக்கிறதுக்கு
320 ரூபாய், 1 கிலோ நெய் 320 ரூபாய்க்கு தரணும்னு டெண்டர் எடுத்திருக்காங்க. தரமான நெய்யை 320 ரூபாய்க்கெல்லாம் தர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பேட் குவாலிட்டி நெய்யை அவங்க தந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் இந்த ஷியாமலா ராவ் என்ன சொல்றாருன்னா, இந்த கலப்பிட நெய் எவ்வளவு தூரம் கலப்பிடமா இருக்கு அப்படின்னா, சுத்தமான நெய்ல ரீடிங் வந்து 95.68 இருந்து 104.32 வரைக்கும் ரீடிங் இருக்கணும். ஆனா இந்த கலப்பிட நெய்ல ரீடிங் வெறும் 20 தான் இருக்கு. அப்ப 5ல ஒரு பங்கு கூட சுத்தமா இல்ல இந்த நெய் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது குறித்து திண்டுக்கல்ல சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த தொழில்ல 25 வருஷமா இருக்கோம். அரசு கட்டுப்பாட்டு கீழே உள்ள லேப்ல எல்லாம் எங்களுடைய நெய் சோதிக்கப்பட்டிருக்கு. FSI அங்கீகாரம் பெற்ற நெய் எங்களுடைய நெய். நாங்க எங்களுடைய நெய்யை பல நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆக்குறாங்க அங்க அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து ஏஆர் டெய்ரி நிறுவனத்தினுடைய MD ராஜசேகரன் ராஜு என்ன சொல்றாருன்னா, ஜூன் ஜூலை மாசம் திருப்பதியில லட்டு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய நெய்ல 100%ல 0.1% மட்டும்தான் எங்களுடைய நெய்யை நாங்க கொடுத்தோம். அதனால இந்த கிளைம் அவங்க எங்க மேல குற்றம் சாட்டுறாங்க இல்லையா, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். இதை முறையா நாங்க வந்து கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இறுதியா பாஜகவினர் எல்லாருமே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியா இந்து கோயில்கள் மேல அவர் தாக்குதல் நடந்துட்டு இருந்தாரு. பாருங்க, இங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய அம்மா வந்து தாங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ மத நம்பிக்கை உள்ளவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு இந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ అదేం లేదు అంటే రాజశేఖర రెడ్డి గారు కూడా చెప్పేవాళ్ళు. రాజశేఖర రెడ్డి గారు కూడా క్రిస్టియనే కదా. இப்ப தமிழ்நாட்டு பாஜகவினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திண்டுக்கல்ல சேர்ந்த இந்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் தான் திருப்பதியில இந்த இஷ்யூல மாட்டிருக்காங்க. கலப்பட நெய் கொடுத்ததா இவங்களே தான் பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனரான ராஜசேகர் பழனி கோவில்ல உள்ள அறங்காவலர் குழு உறுப்பினராகவும் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு திமுக பினாமி. இவரை சரியா விசாரணை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இறுதியா இந்த ஆந்திர பிரதேஷ்ல இந்த திருப்பதியில நடந்த இந்த இஷ்யூ வந்து பக்கத்து மாநிலத்துக்கும் போயிடுக்கு அப்படின்னு தான் சொல்றோம். கர்நாடகாவை சேர்ந்த பாஜகவினர் எல்லாருமே கர்நாடகாலையும் பல கோயில்கள் இருக்கு, இங்கேயும் பல பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி திருப்பதியில இந்த பிரசாதத்தை லேப் டெஸ்ட் எடுத்தாங்களோ அதே மாதிரி கர்நாடகா கோயில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதத்திலையும் லேப் டெஸ்ட் எடுக்கணும், எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான கோயில் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அதிக கோயில்கள்ல பிரசாதம் தொடர்ச்சியா வழங்கப்பட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு ஆய்வறிக்கை தமிழ்நாட்டிலையும் நடத்தப்படணுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.